அருமையான பெருமக்களே, உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை பலவாறு படைத்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த 200 கோடி முஸ்லிம்களும் அல்லாஹ்விடத்தில் சமமானவர்களா? ஒவ்வொருவரும் ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்களா? ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் நிகரானவர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் இல்லை என்பதுதான் பதில். சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் மிகச் சாதாரணமாக மக்கள் மன்றிலே பார்க்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் மனித சமூகத்திலே மிக உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக இழிவானவர்களாகவும் இருக்கலாம். ஒரு மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் தோழர்களை பார்த்து, இதோ செல்கிறாரே, இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான். சஹாபிகள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் பேசினால் கேட்கப்படும், இவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அது நடக்கும், மக்கள் அங்கீகரிப்பார்கள், அவர்களுடைய சொல் மக்கள் மன்றிலே அங்கீகரிக்கப்படும். இன்னொரு மனிதர் சென்றார், இவரை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று சொன்ன பொழுது, நாயகமே, மக்கள் மத்தியிலே ஒரு பிரபல்யமான நபர் அல்ல இவர், இவர் ஒரு சாதாரணமானவர், இவர் சொன்னால் மக்கள் கேட்பார்களா என்றால் இல்லை, கேட்க மாட்டார்கள், மக்கள் மன்றிலே பெரிதாக அங்கீகரிக்கப்பட்டவரும் அல்ல என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒருவர் அங்கீகரிக்கப்பட்டவர், அவர் சொன்னால் மக்கள்லாம் கேட்பாங்க, அவர் சொன்னால் மக்கள் எடுத்து நடந்து கொள்வார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்தவர் அல்ல. எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. இன்னொரு மனிதர் இருக்கிறார் அல்லவா, அவரை பற்றி நாம் கேட்கும் பொழுது மக்கள் மன்றிலே அவருடைய சொல் எடுபடாது என்று சொன்னீர்களே, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்வானவராக இருக்கிறார். எனவே மக்கள் மத்தியில் எல்லாரும் சமமானவர்கள் அல்ல, வித்தியாசமானவர்களாகத்தான் எல்லாரும் இருக்கிறார்கள். மிக உயரிய அந்தஸ்தை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக யார் மாற முடியும், அந்தஸ்தை அடைய முடியும் என்றால், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்தார். அவர்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அப்படியே ஆக்கி வைக்கட்டுமாக. நம் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி வேண்டும். இதய பரிசுத்தமாக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவராக ஆகிறார். இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்பதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருவதுதான் தரீக்கத். இன்றைக்கு இங்கே இந்த மன்றிலே குழுமி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஷாதுலியா தரீகாவை சார்ந்த பெருமக்கள். ஒரு அற்புதமான தரீகா அது. சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தை சரியான பாட்டையிலே அழைத்து அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே சேர்ப்பதற்காக வடிவமைத்து கொடுத்த அத்தகைய அற்புதமான பாதை தான் தரீகா தான் அத்தரீகத்து ஷாதுலியா. எனவே நாம் தரீகால இருக்கிறோங்கிற பேர்ல மட்டும் இருக்கக்கூடாது. தரீகாவினுடைய நடைமுறைகள், போதனைகள், அதனுடைய ஔராதுகள் மட்டுமல்லாமல் தரீகாவினுடைய ஷேக்குகளாக இருக்கக்கூடிய அந்த நாதாக்கள் என்ன சொன்னார்களோ அந்த வழியில நம்ம வாழணும், வாழ தலைப்படணும்.
அப்படி வாழும் பொழுது சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம், சில சங்கடங்கள் வரலாம். அப்படி வந்தாலும் கூட அதையெல்லாம் நாம் எதிர்நோக்கக்கூடிய மனத்திடம் கொண்டவர்களாக நாம் மாறணும். அப்படி மாறினால் மாத்திரமே கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்ற அந்த வசனத்தின் விரிவுரையாக, முகவரியாக நாம் மாற முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதயத்தை சுத்தப்படுத்துவது என்பது, காலிசாக வைத்திருப்பது என்பது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் இல்லதான், அவ்வளவு லேசான ஒரு விஷயம் அல்ல. எனக்கு ஒரு தகவல் நினைவுக்கு வருகிறது. ஒரு அரசன், அவன் ஒரு மஸ்ஜிதை எழுப்புகிறான். அவன் சொன்னான், இந்த மஸ்ஜிதை நான் மட்டுமே கட்டுவேன், என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து மட்டும்தான் நான் கட்டுவேன். அதனுடைய தூணாக இருக்கட்டும், அதனுடைய கலவையாக இருக்கட்டும், அதனுடைய தரையாக இருக்கட்டும், மேலே போடக்கூடிய கூரையாக இருக்கட்டும், மர வேலைகளாக இருக்கட்டும், அனைத்துமே அது என்னை சார்ந்ததாகத்தான் இருக்கணும். யாரும் இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு சல்லி காசு, ஒரு பைசா, ஒரு சதம் உதவக்கூடாது என்று அறிவிச்சிட்டான். யாருடைய பங்களிப்பு இதில் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அது என்னுடைய உழைப்பால் உருவான அந்த பணமாகத்தான் அது இருக்க வேண்டும். இந்த பள்ளிக்கு யாரெல்லாம் இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான கூலியையும் நானே கொடுப்பேன். அது எத்தனை கோடி வந்தாலும் சரி, அதை நான் மாத்திரமே செய்வேன். யாரும் என்ன செய்யக்கூடாது, எதற்காக எந்த பங்களிப்பும் செய்யக்கூடாது என்று அறிவித்தான். அப்படித்தான் அது நடந்தது. யாரும் என்ன செய்யல, ஒரு பைசா சதம் கொடுக்கல. ஏன்னா கண்டிப்பாக அரசர் சொல்லி இருக்கிறார், எந்த காரணத்தை கொண்டும் யாரும் இந்த மஸ்ஜிதுக்காக ஒரு பைசா செலவழிக்க கூடாது, முழுக்க முழுக்க அது என்னால் உருவாக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லிட்டார். பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டது. அதிலே பெயர் எழுதப்பட்டது, அரசனுடைய பெயர், என்னுடைய பெயர் தான் அது எழுதப்படணும். அந்த மஸ்ஜிதுக்கு மன்னனினுடைய பெயரையே வைக்கப்பட்டது. அரசனுடைய பெயர் தான் இந்த பள்ளிக்கு. அரசர் ஒரு கனவு காணுகிறார். கட்டையெல்லாம் முடிச்சு திறப்பு விழா நடந்து மஸ்ஜிது பரிபாலனம், தொழுகை, வணக்க வழிபாடுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவிலே அவருடைய பெயர் இருந்த இடத்தில் வேறொரு பெண்ணினுடைய பெயர் இருக்கிறது. பள்ளிவாசல் இருக்குது, கனவுல அந்த பள்ளிவாசலுக்கு பெயர், அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் மஸ்ஜிது, அந்த இம்ராத்தினுடைய பெயர் இருக்கிறது. ஒரு பெயரினுடைய, பெண்ணினுடைய பெயர் பதிவாகி இருந்தது. இவர் திடுக்கிட்டு விழித்தார். தன்னுடைய பணியாளர்களை அழைத்தார். நேராக அந்த மஸ்ஜிதுக்கு போங்க, அந்த மஸ்ஜிதிலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்குதுங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினார். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அரசே உங்க பெயர் தான் அதுல இருக்கு. நல்லா பார்த்தீங்களா? நல்லா பார்த்தோம், உங்க பெயர் தான் அதுல இருக்கு. என்ன எழுதப்பட்டதோ அதே பெயர் தான் அது இருக்கிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்துட்டார். அவரும் காலையிலே போய் பார்த்திருப்பார், அந்த பெயர் தான் இருக்கு, மன்னருடைய பெயர் தான் இருக்கு. மறுநாள் கனவு, அதே கனவு மீண்டும் தொடருகிறது. அந்த கனவில் அந்த பெயர், பெண்ணினுடைய பெயர், ஒரே பெண். நேற்று கனவில் யாருடைய பெயர் அதிலே பதியப்பட்டு இருந்ததோ அதே பெண்ணினுடைய பெயரையே திரும்பவும் அவர் பார்க்கிறார். திடுக்கிட்டு போனார், விழித்தார். போய் பார்த்துட்டு வாங்க யாருடைய பெயர் இருக்குதுன்னு நேரா போனாங்க. அந்த பணியாளர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அரசே உங்க பெயர் தான் இருக்கு. இவருக்கு ஒன்றும் புலப்படலை. ஏன் அப்படி திரும்பவும் இந்த கனவு வந்தது? இரண்டாவது முறையும் அதே கனவு வருகிறது என்று அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். மூன்றாவது நாளும் அதே கனவு, அந்த பெண்ணினுடைய பெயர் இருக்கிறது. திகைத்து போனார். அப்போதும் அனுப்புகிறார், யாருடைய பெயர் இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள். அரசே உங்க பெயர் தான் இருக்கு. அப்ப 3 நாளா ஒரே கனவு. இந்த கனவை குறித்து கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
அறிஞர்கள் பேசுவாங்க, ஒரு கனவு 3 தடவை தொடர்ந்து வருகிறது என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது அப்படிம்பாங்க. ஷைத்தானினுடைய புறத்திலிருந்தும் கனவுகள் வரும். அர்ருயா மின் அல்லாஹ் வல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான். கனவை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஹதீஸிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. அர்ருயா மின் அல்லாஹ் வல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான். ரூயா என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது, ஹுலும் என்பது அது ஷைத்தானின் புறத்தில் உள்ளது. அப்போ ஷைத்தானும் கூட கனவுகளை உருவாக்குவான். அவனுக்கு பெரிய ஆற்றல் இருக்குது, அதுல எந்த கருத்து மாற்றுபாடும் இல்லையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளையும் பிரட்டி போட்டுருவான். அவன் எத்தகைய வலிமையான நப்சுகளையும் உடைப்பான். அவ்வளவு பெரிய ஆற்றல். இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன், பரிசுத்தமான உன்னுடைய சில அடியார்களை தவிர என்கிறான். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க யாருன்னா தங்களுடைய இதயத்தை தஸ்கியத்து செய்தவர்கள், இந்த வசனத்துக்கு உட்பட்டவர்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்ற வசனத்துக்குள்ள யாரு வந்துட்டாங்களோ, அந்த தர்பியத்தும் அந்த தஸ்கியத்தும் யாருக்கு வருகிறதோ அவர்களை ஒருபோதும் ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது. எனவே ஷைத்தானாலும் கனவுகளை ஏற்படுத்த முடியும். எத்தனை பயங்கரமான அசிங்கமான கனவுகள்லாம் வருதா இல்லையா? இதெல்லாம் ஷைத்தான் மூலமாக வரக்கூடிய கனவு. ஒரு கனவு ஆனாலும் ஷைத்தானால் ஒரு நாள் ஒரு கனவை கொண்டு வர முடியும், அதே கனவை 2வது நாள் கொண்டு வர முடியும், அதே கனவை 3வது நாள் கொண்டு வர முடியாது. இந்த தஅபீர் என்று சொல்லக்கூடிய இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களில் சிலர் இதை குறிப்பிடுறாங்க. 3 நாள் ஒரு கனவு தொடர்ந்து வருகிறதுனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்களா இல்லையா? தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவது மாதிரி கனவு கண்டது. 3 நாட்கள் தொடர்ந்து கனவு கண்டது. 3 நாள் ஒரு கனவு தொடர்ந்து வருகிறது என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளதுதான், ஷைத்தானுடைய புறத்தில் இல்லை அப்படிங்கிறது உறுதியானது. இப்ப இந்த 3 நாளும் ஒரே கனவு வருகிறது என்று ஆச்சரியப்பட்டு, இந்த பெண்மணி யாரு? ஆனா பேர் ஒன்றும் மாறல, பள்ளியில அதே அவருடைய பெயர் தான் இருக்கு, பள்ளியில முன்னால் அவருடைய பெயர் தான் இருக்கு, ஒன்றும் மாறல. ஆனால் தொடர்ந்து இந்த கனவு 3 நாளும் வந்து விட்டது என்பது இவருக்கு திகைப்பாக ஆனது. அந்த பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பெண். அந்த பெண் யார் என்று தேடுங்கள் என்றார் அரசர். அப்படி அந்த பெண்ணை தேடப்பட்டது, யாரா இருக்காங்களான்னு அப்படி தேடப்பட்டது. தேடப்பட்டு தேடி 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 பக்கத்து ஊர்ல ஒரு பெண் அந்த பெயர்ல இருக்கிறாங்க. ஒரே பேர்ல பல பேர் இருப்பாங்க, ஒரே பேர் புது பேரா இருக்கும், யாருமே விட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெயராக இருக்கலாம். அந்த பெண்ணை கண்டுபிடித்த அரசு சபையில கொண்டு வர்றாங்க. வாங்க, நீங்க வாங்க. இப்ப அரசர் விசாரிக்கிறார், நீங்க தான் இந்த பெண்ணா? ஆமா, நான் தான் அந்த பெண்ணு. இந்த பள்ளிவாசலுக்கு என்ன உதவி புரிஞ்சிங்க? நான் என்ன உதவி புரிய? நீங்களே உதவி புரியக்கூடாதுன்னு அறிவிச்சிட்டீங்க. யார் இந்த பள்ளிக்கு ஒரு சதம் கூட வழங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு யாருமே வழங்க இல்லை. நானும் ஒரு ஏழை பெண்மணி, நான் நீங்க வழங்குங்கன்னு சொன்னாலும் வழங்க முடியாது. எனக்கு அவ்வளவு கஷ்டத்துல, நான் துன்பத்துல இருக்கிறேன். இந்த பள்ளிக்காக தாராளமாக கொடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்னால் தர இயலாது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன வழங்க முடியும்? நான் எதுவும் செய்யல. இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது நீங்க பணி பண்ணீங்களா? ஏதாவது ஹிதமத் செஞ்சீங்களா? ஒரு ஹிதமத்தும் நான் செய்யல. ஏதாவது கற்களை சுமந்து கொண்டு வந்தீர்களா? மரங்களை சுமந்து கொண்டு வந்தீர்களா? எதுவும் செய்யல. அல்லது பள்ளியை கட்டிடம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அசுத்தமாக இருந்து அங்கும் இங்குமாக குப்பை கூலங்கள் இருந்து அதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தினீர்களா? இல்லை. பிறகு எப்படி? நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பெயரை நான் தொடர்ந்து 3 நாளாக கனவிலே காணுகிறேன் என்றால் அது அல்லாஹ்வினுடைய கனவுதான். அல்லாஹ் உங்க பெயரை வைக்க சொல்ற மாதிரி எனக்கு உணர்வு இருக்கு. ஏன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியல. ஆனா உங்க பேர் தானே வருகிறது. நன்றாக யோசித்து சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மஸ்ஜிதுக்காக நீங்கள் செய்தீர்களா? அந்த பெண் ரொம்ப யோசிச்சுட்டு சொன்னா, அரசே, ஒரு நாள் இந்த பகுதியிலே நான் போனேன். அப்போது இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டு கொண்டிருந்தது, கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. இந்த மஸ்ஜிதுக்கான தேவையான பொருட்களை சுமந்து வரக்கூடிய கட்டைகள், மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதற்கான ஒட்டகங்கள், குதிரைகள் வச்சிருக்க. அதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, குதிரையோ ஒட்டகமோ.
அதற்கான ஒரு குதிரை என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒரு குதிரைகள் கட்டப்பட்டிருந்த, வரிசையாக கட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் உங்க குதிரை தான். அது வெளியிடங்களில் சென்று மரங்களை தூக்கி கொண்டு வரும். மரங்களை அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அது பணியாளர்கள் வாங்கிட்டு வந்து இந்த குதிரை மேலே ஏற்றிட்டு கொண்டு வந்து இங்க இறக்குவாங்க. அந்த குதிரைகள் வரிசையாக கட்டப்பட்டு இருந்தது. அதிலே ஒரு குதிரைக்கு கடும் தாகம் ஏற்பட்டிருக்கு. அது எனக்கு தெரியாது. நான் அந்த வழியாக போகும்போது அந்த குதிரைகளை கட்டப்பட்டிருக்கிறது. சற்று தூரத்திலே ஒரு வாளியில் தண்ணீர் இருந்தது. ஒரு வாளியில தண்ணீர் இருக்கு. அந்த குதிரை கடும் தாகத்தில் இருப்பதால் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அது முனைகிறது. அந்த கயிறு கட்டப்பட்டு இருக்கிறதுனால அந்த வாளி எட்டல்ல, அதுக்கு தூரத்தில் இருக்கு. பலமுறை அது முயற்சி செய்கிறது. நானும் பார்த்தேன், கடும் தாகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அங்கிருந்து வந்து அந்த வாளியை தூக்கி அதற்கு பக்கத்தில் வைத்தேன் என்று அந்த பெண் சொன்னார். நிலைமையை பாருங்க. கோடான கோடி செலவு செய்து தன்னுடைய ஹலாலாக சம்பாதிக்க பணத்திலிருந்து பள்ளி அவர் கட்டி இருக்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு வாளியை தூக்கி என்ன வச்சுட்டு போயிடுச்சு. அது தண்ணியை குடிச்சு அந்த மிருகத்தினுடைய, அந்த குதிரையினுடைய தாகம் தீர்ந்தது. இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு மேட்டரா? அல்லாஹ்விடத்தில் அதுதான் மேட்டர். அவர் அப்படியே அதிர்ந்து போனார். அவர் சொன்னார், நான் என்னுடைய பெயருக்காக இந்த மஸ்ஜிதை கட்டினேன். இந்த பெண் அந்த குதிரையினுடைய தாகம் தீர்ப்பதற்காக எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாமல், பெருமைத்தன்மை இல்லாமல், அந்த குதிரையினுடைய தாகத்தை போக்க வேண்டும் என்ற அல்லாஹுவினுடைய அருளுக்காக அந்த காரியத்தை செய்ததால் அல்லாஹ் அதை அங்கீகரித்திருக்கிறான். என்னுடைய பணியை அங்கீகரிக்கவில்லை என்று கருதி அவர் சொன்னார், என்னுடைய பெயரை அழிச்சிருங்க, அந்த பொண்ணு பெயரை எழுதிருங்கன்றார். சங்கைக்கான பெருமக்களே, நாம் சொல்வதெல்லாம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரப்புக்காக இருக்கணும். அதான் ஹாலிஸ். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. நான் அதை கட்டினேன், நான் இதை செஞ்சேன், அதை கொடுத்தேன், இப்படி எத்தனைலாம் பேசலாம் மனுஷன். இப்படியெல்லாம் பேசுவது ஒரு மனிதனுடைய ஆகிரத்தை பாழாக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சங்கையான பெருமக்களே, ஆக இதய பரிசுத்தம் என்பதை தான் தரீகாக்கள் முக்கியத்துவமாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கும் அப்படி தரீகாக்கு சம்பந்தம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரும், நானும் சரி, நீங்களும் சரி. தரீகத்து நமக்கு எதை போதிக்கிறது என்றால் தஸ்கியத். நீங்கள் பரிசுத்தமாறீங்க, அடுத்தவர்களை பற்றி தப்பபிப்பிராயம் கொள்ளாதீர்கள். அப்படி கொள்வதால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு போய்விடும், உங்களுடைய அமல்கள் கபூல் இல்லாம போயிடும். இன்ன பஅலல்லன்னி இஸ்முன், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது, அடுத்தவங்களை பத்தி தப்பா கருதாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம பேசுறதும் நாம் சிந்திப்பதும் கூட நிறைய தப்பாகவே இருக்கிறது. அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்கிறோம், நம்முடைய நிறைகளை பார்க்கிறோம். நம்ம இடத்துல குறைகளை பார்க்கணும், அடுத்தவங்க இடத்துல நிறைகளை பார்க்கணும். இதான் தரீகத். தரீகத்துன்னா அடுத்தவர்களுடைய நிறைவை பார்க்கணும், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைவை பார்க்கணும். இது தரீகா. ஆனா நாம என்ன சொல்றோம்? இப்ப உதாரணமா நீங்க வச்சுக்கங்களேன், ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு முள்ளு நம்முடைய காலில் குத்திடுச்சுன்னு வைங்க, காயமாயிடுச்சு, அல்லது ஒரு கண்ணாடி கிழிச்சு காயமாயிடுச்சு, கட்டு போட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன காலில் கட்டு போட்டு இருக்கிறீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணாடி கிழிச்சிடுச்சு, முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கண்ணாடி வந்து கிழிச்சுதா, முள்ளு வந்து குத்தியதா? நாம போய் முள்ளுல கால் வைத்தோம், நாம் போய் கண்ணாடியில கால் வைத்தோம். அது வந்து ஒண்ணு கிழிக்கல, செய்த தவறு நம்முடையது. அதுவாக கண்ணாடி பறந்து வந்து நம்முடைய காலை கிழிச்சுதா, அல்லது ஓடி வந்ததா, அல்லது முள்ளு உருண்டு வந்து நம்முடைய காலில் வந்து குத்திடுச்சா? அப்படி செய்யறது இல்லையே. அது நாம தேடி சென்று அதன் மீது காலை வைத்ததால் அது காயப்படுத்தியது. இதுதானே நடந்தது. இப்ப நாம என்ன சொல்றோம்? அந்த குற்றத்தை யார் மீது சுமத்துகிறோம்? கண்ணாடி கிழித்தது, முள் குத்தியது என்று அந்த குற்றச்சாட்டை அவைகளின் மீது சுமத்துகிறோம். இது மனித இயல்பு. இது சாதாரணமான விஷயம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனின் மீது குற்றங்களை சுமத்தி கொண்டு நான் செய்தது சரி, அவன் செய்தது பிழை என்று பேசுவது தரீகத்திற்கு முரணானது என்பதை நாம் புரியணும். ஆக அது தஸ்கியத்துக்கு உட்பட்டது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
சில மனிதர்களை நம்ம கணிக்க முடியாது, அவர்களுடைய வெளித்தோற்றத்தை வைத்து கணிக்க முடியாது. ருப்ப அஷ்அத அக்பர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்ற முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தா பங்கரையா இருப்பாங்க, முடியெல்லாம் களைஞ்சு போயிருக்கும், புழுதி படிந்தவர்களாக இருப்பார்கள். மதுஃபூஉம் பில் பாப், ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு வீட்டில் வந்தா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க வந்தா அந்த வீட்டில் அந்த ஃபங்க்ஷன்ல வெளியில அந்த ஹால்ல நிற்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி தடுத்து நிறுத்துவான். மதுஃபூஉம் பில் பாப், நீங்களா உள்ள போக முடியாது, அதெல்லாம் விஐபிகள் போற இடம், நீங்க உள்ள வரையல, நீங்களா வெளியில போங்க அப்படின்னு அனுப்பி விடுவான். ஆனால் அத்தகைய மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கரமேந்தினால் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வினுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களை புண்படுத்திடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நாம் யாருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது இல்ல, யாருன்னு தெரியாத போது அவர்களை நம்ம யாரையுமே புண்படுத்தக்கூடாது, மிக கவனமாக இருக்கணும் என்பதை இங்கே நான் சொல்லுவேன். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க, நான் பஸ்ராவுக்கு போனேன். பஸ்ரா ஒரு மஸ்ஜிதிலே நான் நுழையும் பொழுது அங்கே மக்கள் பெரும் கூட்டமாக இருந்து தொழுகையை முடித்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். என்னன்னு நான் கேட்டேன். ரொம்ப நாளா மழை இல்லை, அந்த மழைக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யறோம், பிரார்த்திக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். லுஹருக்கு பிறகு நடந்தது, அசருக்கு பிறகு நடந்தது, மக்ரிபுக்கு பிறகு நடந்தது, இஷாவுக்கு பிறகு தொடர்ந்து துஆக்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு மழை கிடைக்க இல்லை. எல்லாரும் துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு நான் மஸ்ஜிதிலேயே இருந்தேன். அப்போது ஒரு மனிதர் வந்தார், ஒரு கருத்த மனிதர், ஒரு கருப்பு அடிமை. அவர் அங்க வர்றாரு, வந்து பிரார்த்திக்கிறார், தொழுகிறாரு. தொழுகையில சுஜூதுல ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனை செய்த போது மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் யாரு அப்படிங்கறத நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வெளியே போன பிறகு அவர் முதல்ல துஆ ஓதுறதுக்கு முன்னால அப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டார், யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கிறார். யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டார். யாரும் இல்லை என்று பிறகுதான் அவர் அந்த துஆவை ஆரம்பிக்கிறார். இறைவா மழையை பெய்யவை, எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்களை கஷ்டப்படுத்துவா, ரொம்ப உரிமையோட கேட்கிறார். இப்ப சாதாரணமாக ஒரு அமலை செய்யறதாக இருந்தால் இந்த அமலை நாம் வெளிக்காட்டுகிறோம். அமல் செய்யணும், கூட்டுதலாக செய்யணும், கூடுதலாக செய்யணும், கூட்டாக செய்யணும், தனியாக செய்யணும். ஆனால் நம் இதயம் மாத்திரம் அல்லாஹ்வோடு தஅல்லுக்காக இருக்கணும். அதுல கூட்டு வரக்கூடாது. இவர் பள்ளிவாசல் எப்பவும் இவரை பள்ளிவாசல்ல பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய நாட்டம் நமக்கு வரக்கூடாது. பள்ளியில பார்க்கணும், ஆனால் அந்த எண்ணம் நம்முடைய கல்வியில வரக்கூடாது. அப்படி யாராவது சொன்னால் அது நமக்கு கஷ்டத்தை தர வேண்டும், இஷ்டத்தை தரக்கூடாது. இவரா அவ்வள் ஜமாத்துல நிற்பாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் நம்முடைய கல்வி பரிசுத்தம் இல்லை என்ற அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது என்று வருத்தம் வர வேண்டும். சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு தஸ்கியத்தை போதிக்கக்கூடியதுதான் தரீக்கத். அந்த வகையிலே இந்த மனிதர் அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறாரு, யாராவது பார்க்கிறாங்களாண்டு, யாரும் ஆனா என்ன பார்க்கல. நான் ஒரு ஓரமா இருந்தேன், அவர் என்ன கண்டுகிட இல்லை. அவரை மாலிக் இப்னு தீனார் சொல்றாங்க, அவர் என்ன கண்டுகிட இல்லை. எனக்கு தெரியும், நான் இருப்பது அவருக்கு தெரியாது, அவர் இருக்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு வித்தியாசமாகவும் பட்டது. அவர் வந்ததும் தொழுததும் அங்கும் இங்குமாக பார்த்ததும் எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. நான் கூர்ந்து கவனித்தேன். அவர் கேட்ட பிரார்த்தனை கூட நான் மனனம் செய்தேன். அந்த அளவுக்கு அவர் கிளீனா கேட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல வேண்டிட்டு அவர் வெளியில போறதுக்கு முன்னாலேயே மழை கொட்டோன்னு கொட்டிடுச்சு. இவர் யாருங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அவரை போக விட்டு கொஞ்சம் பின்னாலேயே இவங்க போறாங்க. நானும் போனேன். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் போய் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவர் எங்கே நுழைகிறார் என்றால், அடிமைகள் விற்கப்படக்கூடிய இடத்துல நுழையிற உள்ள போறார். அடிமைகள் விற்கப்படக்கூடிய இடத்துக்குள்ள போறார். அப்ப நான் விளங்கிட்டேன், ஒரு அடிமை போல அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், விளங்கிக்கிட்டேன். ஒரு அடையாளமாக அந்த இடத்தினுடைய பகுதியில் ஒரு அடையாளம், ஒரு சாக் ஏதோ ஒரு குச்சி ஏதோ எடுத்து நான் ஒரு அடையாளப்படுத்தி விட்டு தான் நான் வெளியில போனேன், இரவு நேரமாக இருப்பதால். மறுநாள் காலையில் அந்த பகுதிக்கு வந்தேன், அந்த அடையாளத்தை கண்டு கொண்டேன், அந்த வீட்டுக்குள் சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய
அந்த முதலாளி இடத்திலே நான் கேட்டேன், பாஸ் இடத்துல கேட்கிறேன், எனக்கு ஒரு அடிமை நான் வாங்க வந்திருக்கிறேன். இந்த அடிமை வீடுங்கிறது தெரிஞ்சு போச்சு, அடிமைகளை விற்கக்கூடிய இடம் சந்தை அப்படிங்கிறது புரியுது. நான் கேட்டேன், ஒரு அடிமையை வாங்கின, வரிசையா காட்டினார். இவரா 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 யாரும் இல்லை. நான் அந்த ஆளை காணல. எனக்கு அந்த முகம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, யாருமே இல்லை. அப்ப அவர் சொன்னார், இவ்வளவுதான் இங்க பேர் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. இல்ல நான் ஒரு ஆளை பார்த்தேன். அவர் இல்லையே, நான் எல்லாரையும் காட்டிட்டேனே. இல்ல நான் பார்த்தேனே, இந்த பகுதி இதுக்குள்ளதான் நுழைந்தாரு. ஓஹோ, இதுக்குள்ள நுழைந்தால் பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்கு, அவராங்கிறது நீங்க என்ன செய்யுங்க, போய் பாருங்க. அவரை அழைத்த போது அவர் அடிமைதான், ஆனா அவர் பிரயோஜனமற்ற ஒரு அடிமை. அவர் பெருசா வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. அவரான்னு பார்க்கலான்னு சொல்லி அவரை அழைக்கப்பட்டது. பார்த்தா அவர் வர்றாரு, அவர் தான், இவர் தான். அப்ப அந்த மோனர், அந்த முதலாளி சொல்றாரு, இவரை வாங்காதீங்க, இவர் ஒரு கூறு கெட்டவர், இவர் வேலையும் செய்ய மாட்டார், இவரால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, திருப்பி தான் கொண்டு வந்து எங்கிட்ட தந்துவீங்க. என்ன ஆளை தந்திருக்கிறீங்க, நல்ல பொருளை தரலையா அப்படிங்கிற மாதிரி இவர் திருப்பி கொண்டு தந்துருவீங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்ப மக்கள் மன்றிலே அவர் ஒரு பெரிய நபர் அல்ல, ஒரு சாதாரணமானவர், சாதாரணமாக பார்க்கப்படக்கூடியவர்ங்கிறது விளங்குறமா இல்லையா? ஒரு அடிமையாகவும் இருக்கிறார், அதாவது அதிலும் கூறுகட்ட அடிமை என்று அவர் பார்க்கிறார் முதலாளி. வேறொரு தகவலிலே நான் படித்த ஞாபகம் வருகிறது. அவர் சொல்றார், இவர் 2-3 தடவை நான் வித்திருக்கிறேன். அப்படி வித்த போது அந்த வாங்கி சென்றவர்கள், என்ன ஒரு நல்ல அடிமை இல்லையா இவரு, எப்ப பார்த்தாலும் சிந்திச்சுட்டே இருக்கிறார், அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறார், இவர் வானா ஒரு வேலை செய்ய தெரியல, திருப்பி தந்துட்டாங்க. அதை போல நீங்க திருப்பி தந்துருவீங்க? இல்ல இல்ல இல்ல, ஒருபோதும் நான் திருப்பி தர மாட்டேன், நான் வந்த நோக்கமே வேற, நீங்க வாங்க, நான் வாங்கிக் கொள்றேன் என்று வற்புறுத்தி அவரை வாங்கி சென்றேன். அப்படி வாங்கி சென்ற போது நான் வீட்டுக்கு போன போது அவர் கேட்டாரு, என்ன எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறீங்க? என்னுடைய குறைகள், நான் கூறு கட்டவன், ஒரு வேலையும் செய்ய தெரியாது, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் என்னுடைய முதலாளி உங்ககிட்ட சொல்றாரு. ஒரு பொருளை விற்கிறதா இருந்தா முதலாளி என்ன சொல்வார், இது நல்ல பொருள், இதை வாங்கிட்டு போங்க, இது அற்புதமானது, நல்ல வேலை செய்யும், அப்படி சொல்லி தானே வாங்குவாங்க, அப்படித்தானே விற்பனை செய்வாங்க. ஆனா என்னுடைய முதலாளி மற்றவர்கள் அதை சொன்னார். என்ன சொன்னாரு, இது சரியில்லை, இவர் வேலை செய்ய மாட்டாரு, கூறு கட்டவர் என்றெல்லாம் சொன்னார்ல. அப்படி சொன்னதுக்கு பிறகு நீங்க எப்படி வாங்குறீங்க? ஒரு முதலாளியே என்னை பத்தி இப்படி சொல்றாரு, இவர் வித்துட்டு திருப்பி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ரிட்டர்ன் எடுத்திருக்கிறேன், பெரிய சங்கடங்கள்லாம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகும் கூட என்ன நீங்க எதுக்கு வாங்குனீங்க என்று கேட்ட போது அப்ப மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடந்த இரவு மக்கள் எல்லாம் பள்ளியிலே கூடி தொழுது மழைக்காக பிரார்த்தித்த போது மழை வரல. எல்லாரும் லுஹர்ல, அஸர்ல, மக்ரிப்ல, இஷால இப்படி தொடர்ந்து இபாதத்துக்களை செய்து மழை பொழிய கேட்டும் மழை பொழியாத போது கடைசியாக தனிமையிலே நீங்க வந்தீங்க, பிரார்த்தித்து விட்டு இப்படி ஒரு தொழுது விட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை நீங்கள் செய்தீர்களா இல்லையா? இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணீங்க, துஆ பண்ணீங்க, உடனடியாக அல்லாஹ் மழையை கொட்டி விட்டான். எனவே நீங்க சாதாரண ஆள் இல்ல, அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் மிக நெருக்கமானவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே தான் நான் உங்களை வாங்கினேன் என்று சொன்னதும் அவருடைய முகம் அப்படியே மாறிடுச்சு. நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்க கேட்ட துஆ கபூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், காலரை தூக்கி விட்டுருவோம். ஆனால் அவர் ரொம்ப முகம் மாறிவிட்டது, வருத்தம் அடைந்தார். நான் தொழணும், ஒது செய்யணுன்றாரு, ஒது செய்ய தண்ணி கொடுக்கப்பட்டது, தொழணுன்றாரு, சுஜூதுல விழுந்தார், நீண்ட நேரம் சுஜூதுல. அவர் கேட்ட பிரார்த்தனை கூட அந்த வரலாற்றில் வருது. அவர் சொல்றாரு, இறைவா, நான் பிரபல்யமாக ஆகுவதை விரும்பவில்லை, நான் பிரபல்யமாக ஆகுவதை விரும்பல, மக்கள் மன்றிலே நான் வெளிப்படுவதை விரும்பவில்லை. அதனுடைய கருத்து என்னன்னா, நான் எனக்கும் உனக்கும் இடையிலே உள்ள அந்த நட்பு, அந்த மஹப்பத்து, அந்த தொடர்பை நான் மறைத்துதான் வைத்திருந்தேன். நான் மறைச்சுதானே வச்சிருந்தேன். நான் யார்கிட்டயே போய் சொன்னேன்னா, எனக்கு அல்லாஹ்வுக்கு இடையில இவ்வளவு நட்பு இருக்கு. இப்ப நாம என்ன செய்வோம், ஒரு விஷயம் வருது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த மினிஸ்டர் எனக்கு தெரியும், நான் சொன்னா உடனே கேட்டுடுவாரு. இது எதுக்கு மாத்தம், தரீகத்துக்கு மாத்தம். அவர் நான் சொன்னார் கேட்பார், அந்த லாயரா, இந்த அதிகாரியா, இந்த ஜட்ஜா, அதை நம்ம பார்த்துக்கிடலாம், நாம் சொன்னா அதை முடிச்சு தந்துருவாரு என்றெல்லாம் நாம் பெருமை பாராட்டுகிறோமே. இப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க,
அதிகாரிக்கெல்லாம் அதிகாரி, அரசர்களுக்கெல்லாம் அரசர், மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரி. இருக்கக்கூடிய மந்திரிகளை விரட்டுவதும் ஆட்சிகளை அமர்த்துவதும் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த ரப்போடு தொடர்போடு இருக்கிறார். இந்த மனிதர் ரப்போடு தொடர்பாக இருக்கிறார். ஆட்சிகளை உடைப்பதும் ஆட்சிகளை நிர்ணயிப்பதும் அல்லாஹ் இல்லையா? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. ஆட்சியை கொடுப்பது நீதான். நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட ரப்போடையே இந்த மனுஷர் தொடர்பாக இருக்கிறார். அவர் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கணும். அவர் என்ன சொன்னாரு சுஜூதுல? இறைவா, நானா அவருடைய அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை, அந்த துஆவுடைய இறைவனோடு அவர் பேசிய வார்த்தைகள் தனியாக இருக்கிறது. அதனுடைய கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். நான் எனக்கும் உனக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மஹப்பத்தை, ரகசியத்தை நான் உடைக்கவில்லை, நீ உடைத்து விட்டாய். இதற்கு பிறகு நான் வாழ விரும்பல. ஏன்னா என்னை பத்தி 4 பேர் புகழ்வாங்க. இவர் கேட்டா துஆ, இவர் உடனே முஸ்தஜாபு துஆ, இவரை உடனே என்ன கேட்டா துஆ பலிச்சிடும், அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான் அப்படின்லாம் ஊர் மக்கள்லாம் என்னை பார்த்து பேச புகழ, இந்த மாதிரி சங்கடங்கள் எனக்கு ஏற்பட்டதற்கு பிறகு என் கல்புலையும் ஒரு சந்தோஷம் வந்ததுன்னு வைங்க. அவர் அப்படி அவருடைய கருத்துல பேசுறார். என்னுடைய கல்விலையும் மக்கள் பேசுவது என்பது வந்துவிட்டால் அது என்னதாக ரியா, முகஸ்துதி ஆயிடுமா இல்லையா? அப்படி முகஸ்துதி என்னுடைய இடத்துல வந்துட்டா உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்குமா, கோபம் வருமா? நான் இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால இதுக்கு பிறகு நான் அந்த துனியால இருக்க நான் விரும்ப இல்லை ரஹ்மானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை, ஒரு பிரார்த்தனையை அவர் வைக்கிறார். ரொம்ப நேரம் சுஜூதுல இருந்தாரு. கடைசியில பார்த்தாங்க, மாலிக் இப்னு தீனார் பார்த்தாங்க, ரொம்ப நேரம் சுஜூதுல தொட்டு பார்த்தா ஜனாசாவாக அது விழுந்தது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஹிதுமாத்துகளை செய்யணும். ஆனால் அந்த ஹிதுமாத்தினுடைய பலனை ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணும். இந்த ஹிதுமாத்தினுடைய பலனை ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணும். இந்த சூஃபிகள்ல உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க அதனுடைய பலனை கூட அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்களாம். அது வேற லைன். நம்ம அந்த அவ்வளவு தூரம் போக சொல்லல. அல்லாஹ்விடத்திலே கூலியை நம்ம எதிர்பார்க்கலாம். ரப்பு எனக்கு தரணும். இந்த உலகத்தில் மக்கள் என்னை புகழ்ந்து பாராட்டி கௌரவப்படுத்தி ஆகிரத்திலே நான் ஒண்ணும் இல்லாமல் போவதை விட அல்லாஹ் என்னை புகழணும், அல்லாஹ் என்னை பாராட்டணும், அவனுடைய நற்கூலியை அல்லாஹ் ஆகிரத்திலே தரணும் அப்படிங்கறத நினைக்கணும். இது தரீக்கத். தரீக்கத்தினுடைய உச்சநிலை. அல்லாஹ்விடத்திலும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த கூலி எதிர்பார்க்க கூடாது. அப்ப வேற என்ன எதிர்பார்க்கணும்? எல்லாம் தரீகாவாதிகள்ங்கிறதுனால ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எதை எதிர்பார்க்கணும்னா அல்லாஹுவையே எதிர்பார்க்கணும். அல்லாஹுவையே நீங்கள் எதிர்பார்க்கணும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த மனிதர் அதோட என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். எவ்வளவு பரிசுத்தமா கல்வில இருந்திருக்கணும். உலமாக்களுக்கு நன்றாக தெரியும். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்நாளில் ஒரு கிதாபை கூட அவங்க வெளியிடல. இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கிதாபுகள், பல கலைகளில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கிதாபை கூட வெளியிடல. வாழ்வினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறாங்க. கடைசி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கே புரியுது, இதுக்கு மேல டாக்டர் சொல்வார் இல்லையா சில இடங்கள்ல, இது பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரியும். இல்ல மரதுல் மௌத்னு நம்ம அரபிய ஹதீதுகள்ல இருக்குது, ஃபிக்ஹ்லாம் இருக்குது. மரதுல் மௌத், இது மௌத்துடைய நோய். அது அவங்க உணர்றாங்க. இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உணர்றாங்க. இந்த மௌத்து தான், இந்த நோய் நம்ம என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சேர்த்து வச்சிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான சிகத், ஒரு நம்பிக்கையான நபரை அழைத்து அவர் சொன்னாங்க, இன்ன இடத்துல இவ்வளவு கிதாபுகள் இருக்கு, தஸ்னீஃபாத்தி, இது அத்தனையும் நான் கோர்வை செய்ததுதான். இந்த இடத்துல இவ்வளவு கிதாப் இருக்கு, இது எல்லாமே நான் கோர்வை செய்ததுதான். ஆனால்
அவைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் கபூலா இல்லையா என்று எனக்கு தெரியாது. எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் அதை ரத்து செய்து விடுவானோ, அல்லது இந்த உலகத்திலேயே நாம் வாழும் காலத்திலேயே அதை வெளியிட்டு அருமையா எழுதியிருக்கிறீங்களே, நல்லா எழுதியிருக்கிறீங்களே, மக்கள் வந்து சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. சொல்லும் போது என்னுடைய மனசு சந்தோஷப்பட்டு விடுமோ, அந்த புகழுக்கு நான் அடிமையாக ஆகிவிடுவானோ. ஒரு அரசன் இருந்தானா, அந்த அரசன் யாரு புகழ்ந்தாலும் என்ன செய்யறது இல்லை, மகிழ்றது இல்லை, போட்டு விரட்டி விட்டுடுவான். கவிஞர்களுக்கு பொதுவான கவிதைகள் படித்தால் அதுக்கு பரிசுகள் கொடுப்பான். அவனை புகழ்ந்து பாடல்கள் கவிதைகள் படித்தால் சில சமயங்களில் தண்டனையை கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு அரசன் அவன். மக்கள் மத்தியிலே சவால் இருந்தது, இன்னைக்கு இந்த அரசனை நான் புகழ்ந்து அவனை மகிழ்விக்கிறேன், என்னுடைய கவிதைக்கு அவனை அடிமையாக்குகிறேன், அவனை புகழ்வேன், அருமையாக பாடினா என்று சொல்ல வைக்கிறேன். பல கவிஞர்கள் போய் அடி வாங்கி வந்ததுதான் மிச்சம். எல்லாத்தையும் அடிச்சு ஷார்ட்டேல் அடிச்சு அனுப்பிட்டான். ஒரு கவிஞன் சொல்றான், நான் ஷார்ட் அடிலாம் வாங்க மாட்டேன், நான் கரெக்டா போயிட்டு வர்றேன் பார், பரிசுகள் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு நேரா போனான். அவன் ஒரு வார்த்தையை அரசனை புகழ்ந்தான். எப்படி தெரியுமா? புகழுக்கு மயங்காத அரசே அப்படின்னா மயங்கிட்டான். நீ தான் கரெக்டா சொன்ன, மயங்காச்சு தானே. புகழுக்கு மயங்காத அரசே, பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். மனிதன், எந்த மனிதன் புகழுக்கு மயங்க மாட்டான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பத்தி சில விஷயங்களை சொல்ல வரும்போது அல்லாஹ் சொல்லுவான், இதை நீங்க சொல்லுங்க நாயகமே, நான் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மக்காம் என்ன என்பதை சொல்லுங்கள். ஒரு பகுதி, ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய சிறப்பை, தன்னுடைய கௌரவத்தை, மாண்பை, மகத்துவத்தை, ஃபضலை சொல்லும் பொழுது வலா ஃபஹர், பெருமைக்காக அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான். அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு அருமையான வழிகாட்டுதலை தந்தவர்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய நம்பிக்கையான அந்த மனிதரை கூப்பிட்டு பேசுறாங்க, இந்த கிதாபுகள் எல்லாமே நான் எழுதியது, நான் ஹயாத்திலேயே வெளியிட்டிருந்தா என்ன புகழ, நான் அந்த புகழுக்கு மயங்க, அல்லாஹ் விட்டு நான் தூரமா போக, இப்படிலாம் நடந்துருமேன்னு பயந்து தான் நான் என்ன செய்யல, வெளியிடல. அது வீணா போயிடக்கூடாது, மக்களுக்கு பலன் அளிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. இப்ப நான் மரதல் மௌத்துல இருக்கிற மாதிரி எனக்கு பணம் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நான் மரணித்ததாக உங்களுக்கு தகவல் வந்தால் நீங்க நேரா வரணும். வந்து என்னுடைய கையின் மீது உங்களுடைய கையை வைங்க. என்னுடைய கை லேசாக மடங்கினால், இப்படி பிடிக்குதுன்னு வைங்க, கபூல் பண்ணினால் அல்லாஹ் நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த தஸ்னீஃபாத்துகளை, இந்த கோர்வைகளை விரும்பவில்லை, புறக்கணித்து விட்டான் என்று அர்த்தம். அவைகளையெல்லாம் கொண்டு நதியிலே போட்டுருங்க, ஆத்துல தூக்கி வீசிருங்க. மாறாக என்னுடைய கை விரிந்து இருக்குமேயானால் நீங்கள் மக்கள் மத்தியிலே அதை கொண்டு போய் சேர்த்துருங்க என்று இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல, அதே மாதிரி அந்த சிக்கத்தான நபர் வர, அந்த கை அவங்க சொன்ன மாதிரியே விரிந்திருக்க, மக்கள் மன்றிலே இந்த கிதாபுகள் எல்லாம் இன்று வந்து சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு இறையச்சம் இருந்தால், எவ்வளவு இறைய பரிசுத்தம் இருந்தால் இந்த பெருமக்கள் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க. எனவே இந்த மாதிரி தான் ஒரு நடைமுறையிலே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் 2 ரக்காத்து தொழுறான், பரிசுத்தமாக தொழுறான். நைட்ல எல்லாம் முடிச்சிட்டு இருந்தம்பா, முடியல, நைட்ல பார்த்தேன், தூக்கம் வரல, அல்லாண்டு நான் நின்று தொழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த தொழுகை யாருக்கு வேணும்? ராத்திரி பூரா நின்று தொழுதேன். நான் ஒரு ஜமாத்தை விட மாட்டேனே, எல்லாத்திலும் அவ்வளவு தக்பீர்ல போய் நின்றுவானே, இந்த தொழுகை யாருக்கு வேணும்? 2 ரக்காத் இறைவனுக்காக. ஒரு எனக்கு அந்த அவங்களுடைய பேர் ஞாபகத்துக்கு இல்லை. சில சமயம் அவங்க வீடுல தொழ ஆரம்பிச்சார்களே, ஆனா யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சா போய் அல்லான்னு படுத்துருவாங்களாம், அப்படி படுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். மக்கள்லாம் அவங்கள சொல்லுவாங்களாம், ஒரே தூங்கிட்டு தான் கிடப்பாரு இவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, ஒரே தூங்கிட்டு கிடப்பாரு. யாரும் இல்லாத போது எழுந்து தொழுவாங்க. அதுக்கு பிறகு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, மரணத்திற்கு பிறகு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, இவர் இப்படிப்பட்டவர் தான், யாராவது வர்ற மாதிரி இருந்தா கட்டில போய் படுத்து தூங்குற மாதிரி இருப்பாரு, எலும்புனா என்ன ஒரே தூங்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு மக்கள் சொல்லும் அளவிற்கு தன்னை அவர் ஆக்கி கொண்டார் மக்கள் மன்றிலே.
நான் அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே நான் சிறந்தவனாக கண்ணியமானவனாக இருக்க வேண்டும் என்று அந்த சூஃபியாக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஷேகுமார்களாக இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட பெருமக்கள் விரும்பினார்கள். அதுதான் அவர்களை அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே இணைத்து வைத்தது, சேர்த்து வைத்தது. அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்தான் என்பதை வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கிறோம். எத்தனை செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபிகளுடைய வாழ்விலே பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். சையதுனா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டது, சின்ன ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. மனிதர்களாக இருந்தால் இதெல்லாம் ஏற்படும், குடும்பங்களாக இருந்தால் ஏற்படும், அதெல்லாம் சகஜம். இப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல ஒருத்தர் வாரார். காலித், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன? இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் இருக்கிறாரு, ஸஅத் இருக்கிறாரு, அவர் எப்போதும் அந்த மாதிரி ஆள் தான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஒரு முரட்டுத்தனமா நடப்பார். நானும் கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்டையும் ஏதோ ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டதா கேள்விப்பட்டேன். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்களா இல்லையா சில பேர், நம்ம கிட்ட யாராவது நடந்தன்னு சொன்னா அவர் அந்த மாதிரி ஆள் தான், நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எப்ப பார்த்தாலும் அவர் அப்படித்தான், உங்களுடைய பிரச்சனை பண்ணாரு, அவர் யாரோட தான் பிரச்சனை பண்ணல சொல்றாங்களா இல்லையா? ஆமாப்பா, நான் அவருக்கு நல்லதான் பண்ணியிருக்கிறேன், அவர் எனக்கு அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படி நாம சொல்லுவோம். ஆனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்ன பதில பாருங்க. இங்க வாங்க. எனக்கும் அவருக்கும் ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எங்களுடைய தீனை குறைக்கக்கூடிய பிரச்சனை எதுவும் இல்லை. அது ஒரு சாதாரண பிரச்சனை இருக்குது, அது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த தீனிலே உள்ள தீனினுடைய அந்தஸ்தையோ தீனையோ குறைக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. நீ எதுக்கு எங்களுக்கு இடையில வந்து கம்ப வெட்டிட்டு போற? கம்ப வெட்டி போடுற எதுக்கு? இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிடாத என்று திருப்பி அனுப்பினார்கள். இது தஸ்கியத். அப்படி செய்வோமா? நாம் செய்ய முடியுமா? அந்த பக்குவம் நமக்கு வருகிறதா? வருகிறது என்றால், வந்துவிட்டது என்றால், கத் அஃப்லஹ மன் தஸக்கா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று அல்லாஹ் இந்த வசனங்களின் வாயிலாக யாரை குறிப்பிடுகிறானோ அந்த பட்டியலில் நாம் வந்து விடுவோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து, இந்த உரையையும் கபூல் செய்து, நம் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி, நாம் பெருமை அடிப்பதிலிருந்தும் நம்மையே நாம் கௌரவப்படுத்திக் கொள்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பணிவும் பக்குவமும் உள்ளவர்களாக, அவனுடைய பொருத்தத்தையும் அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றவர்களாக, நம்முடைய ஷேகுமார்களாகிய நாதாக்கள் நமக்கு எந்த வழியில் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த வழியில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த ஊர் மக்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய வழிவாறுகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பெரு நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொடுமையான வறுமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனுக்கு விருப்பமான, அவனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான காரியங்களை ஆற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.